பாஸ்மதி மட்டன் பிரியாணி. ஸோ ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கும் டேஸ்ட்டு. இந்த மட்டனோடைய சேர்த்த லிவரும் இருக்குது. மட்டன் லிவர் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா மட்டும் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மட்டன் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து ஆட் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரம்பா வந்து சேர்த்துறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அப்புறம் தாங்க சேர்க்கணும். இப்போது கொஞ்சமாக வந்து கல் உப்பு வேணும்னு நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கும். சிக்கனை வந்து பிரியாணி செய்வாங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம மட்டனையும் பிரியாணி தான் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் நல்லா வந்து மேக்னேட் பண்ணணும். ஒரு 1/2 hour வந்து மேக்னேட். நான் வந்து 1 hour கழிச்சு தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனாலேயே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 3 விசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து செய்யணும். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் லிவர்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மட்டன் பீசஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மட்டன் எடுத்துக்கங்க. பிரியாணி அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ குக்கர் வந்து எடுத்துருக்கேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்து பிரியாணிக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். அதிலே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வச்சாச்சு பார்த்து. பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட் ஆகிடுச்சுங்க. ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரே ஆளாக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு. ஸோ மட்டன் கூட ரைஸு கம்மியாக அது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து ரைஸோட கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து வதக்கட்டும். ஆனியன் வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டேங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம் பண்ணிட்டேன். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்குதுங்க. நாங்கள் வந்து லைட்டு வந்து போடல. லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். அலையாலையாக வருதுங்க வீடியோ கொஞ்ச நாள் லைட் போட்டாவே. ஸோ அதனாலே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகா வதங்கிடுச்சுங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. லைட் ஆன் பண்ணலை. ஸோ லைட் ஆன் பண்ணாமலே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். லைட் ஆன் பண்ணாவே அலைன்மெண்ட் அதிகமாக வருதுங்க கேமராவில். ஸோ இப்போ வந்து பிரியாணி மசாலா நான் ஃபஸ்ட்டு மட்டனில் சேர்க்கல. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்ம இது போல் மாற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கர்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 2
ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த கர்டோட இந்த மசாலா நல்லா மிங்கிள் ஆகட்டுங்க. நல்லா மிங்கிள் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். இது கூடவே ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்தாலும் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுப்பு ஆயில் ஃப்ளேம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு குக்கரில் மட்டன் வந்து குக் பண்ணலையே, அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ மட்டனை சேர்த்துட்டு இப்போ ரைஸ் வந்துட்டு ஒரே ஆளாக தாங்க நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் வந்து கரெக்டாக ஒரு 1 hour ஆகிடுச்சுங்க ஊற வச்சு. 1 hour கழிச்சு தான் வந்துட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அளவு. மட்டன் குக் பண்ண இந்த குக்கர்லேயே தண்ணி வந்து சேர்த்துட்டேன். 1க்கு 1.5ங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃபைனல் டச்சிங் வந்து கீ ஆட் பண்ணுவோம். ஸோ காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. கீ வந்து நான் 2 ஸ்பூன் வந்து இந்த குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் கீ. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. சென்டரில் தான் எப்பவும் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி சைட்லேருந்து கொண்டு வரக்கூடாது, ரைஸ் வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மெயின். இப்போது குக்கரில் 2 விசிலுக்கு அப்புறம் நல்லா மணக்க பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி. பார்க்கலாம் வாங்க. வச்சுட்டு ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மணக்க மட்டன் பிரியாணி. ஸோ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து குக்கர்லேருந்து ப்ரெஷர் வந்து லோ ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் இது போல் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடுவேங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் ஆற வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் நல்லா வந்து குக் ஆகிருக்குது. ஸோ இப்போ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். குடல், ஆட்டுக்குடல் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட ஸ்வீட்டு 2 வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ நான்வெஜ் தான். உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.